Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தநாதன். என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறது பெஸ்ட் கோச்சிங் சென்டர் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது தான். அதற்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் கடகடன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிஸ்க்ளைமரில் பொறுப்பு திறப்பில் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் கோச்சிங் சென்டரையும் மென்ஷன் பண்ணலை. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்குறோன்னா ஒரு பர்டிகுலர் கோச்சிங் சென்டரை புகழ்ந்தோ அல்லது ஒரு பர்டிகுலர் கோச்சிங் சென்டரை இகழ்ந்தோ நம்ம யாரையும் எதுவும் குறிவைத்து இந்த வீடியோவில் சொல்லவில்லை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பொறுப்பு தரப்புல சொல்லிடுறோம். அடுத்து, நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் எனி கோச்சிங் சென்டர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோச்சிங் சென்டருக்கும் இது ஒரு விளம்பரம் கிடையாது. அதுக்கடுத்து, நாட் இன்டென்ட் டு டிஃபேம் எனி பர்சன். ஒரு பர்டிகுலர் பர்சனை குறிவைத்து அந்த நபரை தாக்கி எந்த ஒரு விஷயமும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி ஐடியா ஆஃப் த பெஸ்ட் கோச்சிங் சென்டர் இஸ் டிஸ்கஸ்ட். பெஸ்ட் கோச்சிங் சென்டர் தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியா மட்டும் ஷேர் பண்ணுவோம். அவ்வளவுதான் இந்த வீடியோவோட சாராம்சம். இதை நான் தெளிவுபட சொல்லிக்கிறேங்க. இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எ நீட் கோச்சிங் சென்டர் மஸ்ட் ஸ்டிக் டு. ஒரு நீட் கோச்சிங் சென்டருங்கிறது எதில் ஒன்றி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று சிலபஸ் ஆஃப் த நீட் எக்ஸாமினேஷன். நீட் 2026க்கு என்ன சிலபஸ், அந்த சிலபஸை அவங்க கோச்சிங் பண்ணணும். அந்த சிலபஸ்லேருந்து தான் அவங்க டெஸ்ட் வைக்கணும். சிலபஸில் இல்லாத டாப்பிக்லேருந்து டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது அன்னெசரி. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து டைம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான். அதனால தான் எப்போவுமே ஒரு கோச்சிங் சென்டராக இருக்கவங்க எந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸை ஒட்டியே பாடம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, கொஷின் டெஸ்ட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை ஒட்டி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீட் யூஜி 2026 எப்படி இருக்க போகுது, எம்சிக்யூவாக தான் இருக்க போகுது. இந்த எம்சிக்யூவில் எத்தனை கொஷின் கேட்க போகிறாங்க, 180 கொஷின் கேட்க போகிறாங்க. ஓகே, இந்த எம்சிக்யூ எப்படி இருக்கும், பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் இருக்கும். அப்போது எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் மெத்தட்னா இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டும் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் கொடுத்தாதான் அவங்க மெயின் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எம்சிக்யூ டைப்பில் கொஷின் கேட்டால் எந்த மாதிரி கோச்சிங் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கோச்சிங் கொடுக்கணும். பயாலஜியாக இருந்தால், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியாக இருந்தால் எப்படி கொஷின் கேட்டாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய விதத்தில் அந்த கோச்சிங் அமைஞ்சிருக்கணும். அடுத்து, ரோட் மேப் டு த எக்ஸாமினேஷன் அவங்க கண்டிப்பாக வச்சிருக்கணும். அது என்ன சார் ரோட் மேப் டு த எக்ஸாமினேஷன்? இப்போது நீட் 2026 மே 3ஆம் தேதி சண்டே 2026 தான் நடக்க போகுது. ஓகே, இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட். அப்போ மே 3ஆம் தேதி சண்டே 2026 நடக்க போகிற எக்ஸாமினேஷனுக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸ் என்ன மாதிரியான ரோட் மேப் வச்சுருக்காங்க, எந்த டைம்குள்ளே அவங்க சிலபஸை முடிப்பாங்க, எந்த டைமில் அவங்க வந்து ஃபுல் டெஸ்ட்டு முடிப்பாங்க, அண்ட் மார்க் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், இதெல்லாம் எத்தனை எப்பப்போ வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரோட் மேப் அவங்கக்கிட்ட இருந்தால் தான் அது பெஸ்ட் கோச்சிங் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பிளான் பண்ணி பண்ணினா தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனாலங்க இப்போ கோச்சிங் இஸ் நாட் டீச்சிங். கோச்சிங்கிறது டீச்சிங்கோட சம்மந்தம் இல்லாதது. கோச்சிங் வந்து டீச்சிங்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது நீட் கோச்சிங் சென்டர்னு தான் சொல்கிறோமே தவிர யாருமே நீட் டீச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ கோச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் என்னப்பா டிஃப்ரெண்ட்? அதாவது டீச்சிங் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா, நியூ நாலேஜ் அண்ட் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. அதாவது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக போவாங்க. அவங்களுக்கு தான் டீச் பண்ணுவாங்க. 12th இப்போ தான் நான் ஸ்டாண்டர்ட் 11th பாஸ் பண்ணி 12th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் தான் போகிறேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லித்தரப்படும், டீச் பண்ணப்படும். ஸோ டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு புது விஷயத்தை சொல்லித்தரதை டீச்சிங் அப்படிம்போம். கோச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி அதில் நாலேஜ் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த நாலேஜை திருப்பியும் ஈஸியாக்கி கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறதையும் அவங்களோட ஸ்பெசிஃபிக் கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது தான் கோச்சிங். எடுத்துக்காட்டுக்கு டீச்சிங் 12th டீச் பண்ணுறாங்க, 12th ரிசல்ட் வருது. எனி டைப் ஆஃப் காலேஜஸ்க்கு நம்ம இன்ஜினியரிங் போகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம், எம்பிபிஎஸ் போகலாம், பிடிஎஸ் போகலாம், வெட்டினரி போகலாங்கிற மாதிரி அந்த மார்க்கை வச்சு நம்ம அஃப்கோர்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ 12th பாஸ் பண்ணி 12th நல்ல மார்க் இருந்தால் தான் நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸுக்கும் போகவே முடியும். பேஸ்ட் ஆன் த குரூப், 12th என்ன குரூப் எடுத்திருக்கீங்க அதை பொறுத்து. ஓகே, அதே ஒரு கோச்சிங் அப்படிங்கிறது
நீட் கோச்சிங்னா நீட் எக்ஸாம் மட்டும்தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் பேஸ்டு கோர்சஸ்க்கு மட்டும்தான் அந்த கோச்சிங்கை பேஸ் பண்ணி போக முடியும். அதான் ஸ்பெசிஃபிக் கோல்னு சொல்கிறோம். ஸோ டீச்சிங் வந்து ப்ராட் ஏரியா. அவங்க வந்து நிறைய படிப்புக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. கோச்சிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் ரிலேட்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டீச்சிங்க்கும் கோச்சிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் கோச்சிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். டீச்சிங் அப்படிங்கிறது புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து அந்த அப்போ தான் அவனுக்கு டைகார்ட் ஸ்டெம்னா என்னன்னே தெரியும். அதே கோச்சிங்கில் டைகார்ட் ஸ்டெம்னா என்னன்னு படிச்சிருப்பாங்க. அதை இன்னும் எளிமையாக்கி அதுலேருந்து MCQ டைப் கொஷின் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரது தான் கோச்சிங். ஓகே, அடுத்து கோச் இஸ் நாட் ஏ டீச்சர். டீச்சருக்கும் கோச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கைடன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் லேர்னிங் நியூ கான்செப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல படிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்னா டீச் பண்ணுறது, கைடன்ஸ்னா எப்படி படிக்கணும், கொஷின்ஸ்லாம் எப்படி வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லி தரது புதிய விஷயங்களுக்கு. அதே கோச்சஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதில் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. 12th முடித்தவங்க தானேங்க ரிப்பீட் போக போகிறாங்க. அப்படி ரிப்பீட் போகிறவங்க 11th 12th சிலபஸ் தானேங்க திருப்பி நீட்டுக்கு படிக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கொஷின் கேட்டாலும் அவங்க அதில் அந்த கொஷினுக்கு ஃபேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் கோச். ஸோ டீச்சருக்கும் கோச்சுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸுங்க. ஓகே, இப்போது இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஒரு கோச்சிங் சென்டருக்கு 3 இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா இருக்கணும். அவங்க சிலபஸை எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ உங்கள் குழந்தைய ரிப்பீட்டர் கோர்ஸ் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, எல்லாம் ஓகே தான். எப்போ சிலபஸை முடிப்பீங்க? மே 3ஆம் தேதி 2026 சண்டே நீட் 2026 எக்ஸாமினேஷன். நீட் எக்ஸாமுக்காக தான் என் குழந்தைய உங்கள் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் கொண்டு வந்து சேர்க்குறோம். நீங்கள் சிலபஸை எப்போ முடிப்பீங்க? முதல் கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்டு அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை நீங்கள் கேட்காமையே அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் இதை உங்களுக்கு சொல்லணும். ஒரு ஹோட்டலுக்கு போனால் மெனு கார்டு கொடுக்குறாங்கல்ல, அதில் என்னென்ன இருக்குது, எது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னெல்லாம் போடுவீங்கன்னு கேட்டால் அவங்க தெளிவாக சொல்கிறாங்கல்ல. அதுபோல் நம்ம வந்து கோச்சிங் சென்டருக்கு போகும்போது ஃபீஸ் பே பண்ணி தானே போகிறோம், ஃப்ரீயாக ஒன்றும் போகலைல்ல. அப்போ எப்போ வந்து அந்த கோச்சிங் சென்டரில் சேர்க்கறதுக்கான நோக்கம் என்ன? நீட் 2026க்கு மே 3ஆம் தேதி நீட் 2026 சண்டே நடக்குதுன்னா நீங்கள் எப்போ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க? அது அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்லணும். அடுத்து எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்க? நம்பர் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக 10 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், 100 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படி நான் சொல்லலை. டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட். அந்த வீக் நடத்தின ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜிக்கு டெஸ்ட் வைக்கணும். அடுத்து மந்த்லி டெஸ்ட். அந்த 1 மந்தில் நடத்தின போர்ஷனை டெஸ்ட் வைக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட் அவங்களையே அறியாமல் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாடம் லாங் டேர்ம் மெமரியில் போய் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதற்கடுத்து சாப்டர் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட். இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிலபஸ்லாம் முடிக்கிற தருவாயில் 11th ஃபுல் டெஸ்ட், 12th ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டுங்கிறது நீட்டுக்கு இருக்கிற மாதிரியே எக்ஸாக்டாக வைக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டெஸ்ட்டு எழுதும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுக்கிட்ட விஷயத்தை புரிஞ்சிருக்கமா இல்லையான்னு தெரியும். ஒரு டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் படித்ததெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்க முடியலன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படித்தது புரியல, திருப்பி அவங்க ரிவிஷன் பண்ணணும்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட் வைக்கணுங்களா இல்லையா? ஸோ கண்டினியூஸ் டெஸ்ட்டுங்கிறது வீக்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ், அதே போல் குவார்ட்டர்லி 3 மந்த்ஸ் என்ன நடத்துனாங்க அந்த பேசிஸில். ஏன்னா இது ஜஸ்ட் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறது தான். ஸ்கூலில் மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட் டீச்சர்ஸ் வைப்பாங்க, அப்புறம் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு 9வது மாதத்தில், அப்புறம் கடைசியாக தானே நமக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க. அதே போல் தான் உங்களுக்கு நீட் 2026க்கு போகிறதுக்கு முன்னாடி வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, 3 மந்த்ஸ்க்கு ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, 11th டெஸ்ட்டு, 12th டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டை கிராண்ட் டெஸ்ட் சொல்லலாம், மார்க் டெஸ்ட் சொல்லலாம். அதெல்லாம் ஃபுல் டெஸ்ட்லாம் எத்தனை கண்டக்ட் பண்ணுவாங்க, நீட்டுக்கு கேட்குற லெவலில் கேட்பாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டு தே கிவ் இஃபெக்டிவ் கோச்சிங். இந்த இடத்துல இஃபெக்டிவ் கோச்சிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறது, சார் நான் ஒரு கோச்சிங் சென்டர் சேர்த்தேன், நான் சேரும் போது ஒரு கெமிஸ்ட்ரி சார் இருந்தார், ரொம்ப அழகாக நல்லா டீச் பண்ணிட்டு இருந்தார். 1.5 மாதம் 2 மாதத்தில் அவர் கிளம்பி போயிட்டார், வேற ஒரு கெமிஸ்ட்ரி சார் வந்தாங்க. எனக்கு அந்த
சார்கிட்ட நல்லா ஒரு நடத்துனதெல்லாம் நல்லா புரிஞ்சு அதுக்கு நான் பழகிட்டேன். இப்போ புதுசாக வந்த சார் நடத்துறது எனக்கு அந்த அளவுக்கு நல்ல சார் நல்லா நடத்துகிறாரு, பட் அந்த அளவுக்கு ஏதோ இமோஷ்னலி ஒரு கேப் விழுந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோச்சிங் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் முடிகிற வரைக்கும் இருக்கிற மாதிரி அந்த கோச்சிங் சென்டரில் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியலன்னா டவுட் கிளியரிங் செஷன் வைக்கணும். டெஸ்ட் வச்சுட்டு டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கான விளக்கங்களெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் நம்ம எஃபெக்டிவ் கோச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட அஃபோர்டபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கன்சிடர் தீஸ் திங்ஸ். கண்டிப்பாக இந்த 4 விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளவு ஃபீஸ் அந்த இன்ஸ்டிடியூட்டில் வாங்குறாங்க, அவங்க வாங்குகிற ஃபீஸ் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா? சில இன்ஸ்டிடியூட் வந்து 30,000 to 35,000 பர் இயருக்கு வாங்குறாங்க. சில இன்ஸ்டிடியூட் வந்து 45,000, 1 lakh, 2 lakh, 3 lakh. ஸோ இந்த மாதிரி it differs from institute to institute based on the குவாலிட்டி. அவங்க எந்த மாதிரியான கோச்சிங் கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்தும், அவங்க டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்க வைக்கிற ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். இதில் நம்மளோட அஃபோர்டபிலிட்டி என்ன? இங்கே வந்து நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. கம்மி ஃபீஸ் வாங்குறவங்கள புகழ்ந்தும் சொல்லலை, அதிக ஃபீஸ் வாங்குறவங்கள நம்ம இகழ்ந்தும் சொல்லலை. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் தங்களோட அஃபோர்டபிலிட்டி, நமக்கு இந்த ஃபீஸ் பே பண்ண முடியுமாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் சேர்றது அட்வைசபிள். ஓகே, நெக்ஸ்ட் சக்ஸஸ் ரேட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்டை பாருங்கள். சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன? ஒரு இன்ஸ்டிடியூட்டில் எத்தனை பேர் போனாங்கங்கிறது சக்ஸஸ் ரேட் கிடையாது. எத்தனை பேர் எம்பிபிஎஸ் போனாங்க அதை பார்க்காதீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எம்பிபிஎஸ் போனாங்க அதை பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் 30 பேர் தான் படிச்சிருப்பாங்க. அதில் 10 பேர் வந்து எம்பிபிஎஸ் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சக்ஸஸ் ரேட் 33%. அதே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் 1000 பேர் படிப்பாங்க, 100 பேர் எம்பிபிஎஸ் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் இங்கே, அங்கே 100 பேர். நம்பர் பெருசாக தெரியும் நமக்கு, ஆனால் 100 பேருங்கிறது 1000 பேரோட கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் 10% தான். 1000 பேர் படிக்கிற இன்ஸ்டிடியூட்டில் 100 பேர் எம்பிபிஎஸ் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சக்ஸஸ் ரேட் 10%. 30 பேர் படிக்கிற இன்ஸ்டிடியூட்டில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்பிபிஎஸ் போயிருக்காங்கனாலும் அவங்க சக்ஸஸ் ரேட் 33%. அப்போது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது சக்ஸஸ் ரேட். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வருஷம் என்ரோல் பண்ணியிருந்தாங்க, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் நீங்கள் போகணும்னு நினைக்கிற கோச்சிங் இன்ஸ்டிடியூட் புதுசாக இருந்தால் நம்ம அதை பார்க்க முடியாது. புது கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா அவங்க சக்ஸஸ் ரேட் 10% இருந்தாலே இட்ஸ் அ குட் இன்ஸ்டிடியூட். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் 10% இருந்துச்சுன்னா தட் இஸ் எ குட் இன்ஸ்டிடியூட். அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், டூ யுவர் சைல்டு நீட் ஹாஸ்டல் ஆர் நாட்? இது உங்கள் சைல்டுக்கிட்ட நீங்கள் கேளுங்க. அதாவது அவங்களுக்கு ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா குவாலிட்டியான ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணணும். மணி டசன்ட் மேட்டர், பட் ஸ்டில் அஃபோர்டபிலிட்டி இங்கே இருக்குது. நம்மளால் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவும் தங்கி இருக்கக்கூடிய இடமும் பாதுகாப்பானதாக இருக்கணும், ஹெல்தியான உணவாக இருக்கணும். தங்கி இருக்கிற இடம் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோமே. அந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் கூட அவங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்? ப்ளஸ் அவங்க என்ன நேரம் வேணால் வெளியே போகலாம், உள்ளே போகலாங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் டயத்தில் கேட்டை க்ளோஸ் பண்ணிடணும், ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் தான் கேட்டை ஓப்பன் பண்ணணும். டெய்லி கோச்சிங் இன்ஸ்டியூட் அவங்க போகிறாங்களான்னு பார்க்கணும். தேவையில்லாமல் ஹாஸ்டல்லையே தங்கி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே வித்தின் கேம்பஸ்குள்ளே கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டே ஹாஸ்டலோடு இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் உங்களுக்கு கேர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டடி டைம்லலாம் வந்து ஸ்டடி இன்சார்ஜஸ் வந்து படிக்கிறத பார்த்துக்குவாங்க, மேற்பார்வை பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். ஹாஸ்டலில் தங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் ஸ்டடி, நைட் ஸ்டடி கொடுத்தாங்கன்னா அது இஃபெக்டிவாக இருக்கும். ஸ்டடிங்கிறது ஒரு ஸ்டடி இன்சார்ஜ் எல்லாம் போட்டு அவங்க வந்து பார்த்துக்கணும். படிச்சுட்டு தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் பண்ணிக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும். நைட்டு 10:30 மேலே ஸ்டடிலாம் முடிஞ்சு தூங்குறாங்க, யாரும் பேசிக்கிட்டல, டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டல அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணும். ஏன்னா யங் ஏஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இடத்துல போய் விட்டோம்னா அவங்களுக்கு வந்து பயம் தெரியாது. இப்போதைக்கு எக்ஸாமுக்கு 3 மாதம் 2 மாதம் இல்லை 10 நாளைக்கு முன்னாடி பயப்படுவாங்க.
பயம் உச்சிக்கு போகும். ஆனால் இப்போ போய் விட்டோன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 10 months இருக்குது, இல்லை 7 months இருக்குது, 6 months இருக்குது, இன்னும் 5 months இருக்குன்னா ஜாலி பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், நாட் பர்டிகுலர்லி ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸை சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். அப்போ கூட அவங்கள மந்த்லி ஒன்ஸ் ஆர் 15 daysக்கு ஒன்ஸ் மோட்டிவேட் பண்ணி, நீ இப்போ இருந்து படித்தாதான் மெயின் நீட் எக்ஸாமில் நல்லா பாஸ் மார்க் வாங்கி எலிஜிபிள் மார்க் வாங்கி MBBS மெரிட்டில் போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் திருப்ப அவங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அப்பப்போ மீட்டிங் போட்டு அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை ஹாஸ்டல் தேவையில்லை, ஹாஸ்டலில் போனால் ஹோம் சிக் வந்துடும், ஹாஸ்டலில் போனால் தான் நான் படிக்கவே மாட்டேன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதை பேரண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட், நம்மளோட குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாஸ்டல் தேவையா தேவையில்லையா, ஹாஸ்டலில் போய் விட்டா படிப்பாங்களா, டே ஸ்காலராக இருந்தால் அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத குழந்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வசதி பண்ணி தரணும். அதுக்கடுத்து டிஸ்கஸ் ப்ரீவியஸ்லி ஸ்டடிடு ஸ்டூடெண்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட். ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் போய் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் பற்றி வேற யாரையும் கேட்கறத விட போன வருஷம் அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கறது உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்து பேரண்ட்ஸோட கனெக்டடாக இருக்கணும். இன்னைக்கு உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் இருக்குது ஆனால் வரலை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் மொபைலுக்கு அவங்க அனுப்பணும், இல்லை கால் பண்ணி சொல்லணும். அண்ட் அப்பப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கணும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பாடம் படிக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்பப்போ கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் கூட அந்த அக்கறை, படிக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்த அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கும், மார்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்க்கறதுக்கு முன்னாடி. லாஸ்ட்டாக கடைசியாக என்ன சார் சொல்ல வரீங்க? வாட் எவர் த இன்ஸ்டிடியூஷன் நேம் என்ன வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அபவுட் யுவர் சைல்ட்ஸ் ஹார்ட் ஒர்க். உங்கள் குழந்தை என்ன பண்ண போகிறாங்க, படிக்கிற குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா படிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்டடி ஹாலில் உட்காந்துருக்காங்க, புக்கை கொடுத்தாச்சு, படிச்சுட்டு இருக்காங்களா உத்து பார்த்துட்டு வேறு ஏதோ மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ படிக்கிறதுங்கிறது அல்டிமேட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துர்லாம், பட் அல்டிமேட்டாக அந்த உட்காந்து படிக்கிறது, கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அடுத்து ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் சக்ஸஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் 1000 பேர் படிக்கிறாங்கன்னா 1000 பேருமே கவர்மெண்ட் மெரிட் சீட்டில் MBBS ஆகிறதில்ல. அவங்க சில 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் MBBS போய் மெரிட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து அதே இன்ஸ்டியூட் சொல்கிறேன், 1000 பேர் படிக்கிறாங்க, MBBS போகிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, 100கணக்கான பேர் MBBS போய் ஜாயின் பண்ணுறாங்க. சக்ஸஸ் ஸ்டோரியும் இருக்குது, MBBS போகாத ஃபெயிலியர் ஸ்டோரிஸும் இருக்குது. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்குது, ஃபெயிலியர் ஸ்டோரிஸும் இருக்குது. அதனால் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையுமே வந்து இது இங்கே ஜாயின் பண்ணினாலே நம்ம ஸ்டூடெண்ட் MBBS போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய கோச்சிங் அண்ட் டெஸ்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து எவ்ரி இன்ஸ்டிடியூட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு இன்ஸ்டிடியூட்டை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம படிப்பு விளங்காது. அதே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்து அந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்துக்கிட்டே போயிட்டோம்னா நம்ம சக்ஸஸ் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஒரு பர்டிகுலர் மந்த்லி டெஸ்ட் அந்த மாதிரி வைக்கும்போது அதில் டாப் 3ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய சார் வந்து எங்கே கூப்பிட்டு போவாங்க, KFCக்கோ அல்லது சூப்பரான ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ கூப்பிட்டு போய் ஃபுட்டு வாங்கி தரது வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம். ஸோ இந்த ரிவார்டு அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க, அது அட்வான்டேஜாக எப்படி சொல்லலாம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அதே இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சார் நெக்ஸ்ட் டைம் எங்கள் சார் கூட நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னே படிப்பேன், அந்த டாப் 3ல வரதுக்கு நான் முயற்சி செய்வேன், அப்படி டாப் 3ல வந்துட்டு எங்கள் சார் கூட போகும்போது நான் அது எனக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்த மாதிரி. அப்போது இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்க தூண்டுறதுக்கு அந்த ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே விஷயமே சம்டைம்ஸ் டிஸ்அட்வான்டேஜாக போகுது. சேம் இன்ஸ்டிடியூட்லேருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாட்டி கூட நான் ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கிட்டு படிச்சுடுவேன், ஐயோ நம்ம அந்த டாப் 3ல வந்துடணுங்கிற ஒரு பதற்றத்துலேயே, ஆக்சுவலாக நீட் எக்ஸாமுக்குலாம் பதற்றப்படுறாங்க, பதற்றத்தில் நான் தப்பு பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பதற்றத்துலேயே நான் வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டில் வைக்கிற டெஸ்ட்டில் நான் கோட்டை விட்டுறேன்.
see two types of students in same institute. ஸ்டூடெண்ட் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ தட் ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வான்டேஜாகவும் தெரியலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் தெரியலாம். அதை அட்வான்டேஜாக நினச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட் போகும்போது அது சக்ஸஸில் கொண்டு போய் முடியும். சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நம்ம மற்றவர்களை குறை சொல்கிறத விட்டுட்டு இருக்கிறதுல இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது சக்ஸஸ் உறுதியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிறந்த ஜட்ஜஸ் ஆல்ரெடி அங்கே படித்த ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் தான். எல்லா இன்ஸ்டிடியூட்லேயும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாலஜி ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒத்து போகாது. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது அட்வான்டேஜஸாக இருக்கும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு அது அட்வான்டேஜாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட் கிட்ட அங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் உங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு சொல்லி இது ஓகேயா, இந்த சிஸ்டத்தில் போனால் நீ ஃபாலோ பண்ணிக்குவியா, படிச்சுக்குவியான்னு கேளுங்க. கண்டிப்பாக படிச்சுக்குவேன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்காது. புதுசாக போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது தான் ஷாக்காக இருக்கும், இப்படிலாம் இருக்குதா அப்படிலாம் இருக்குதான்னு. இது இப்படி இருக்குதுப்பா ஆல்ரெடி, உனக்கு அந்த இன்ஸ்டியூட் போனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிறியா, ஓகேனா எஸ் அப்படின்ட்டு போகும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபோர்டபிலிட்டி பார்த்துக்குங்க, எவ்வளோ ஃபீஸு, அந்த ஃபீஸ் நமக்கு ஓகேயான்னு பாருங்கள். ரெண்டாவது சக்ஸஸ் ரேட் 10% ஆஃப் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெரிட்டில் போகிற அளவுக்கு எம்பிபிஎஸ்க்கு போகிற அளவுக்கு மார்க் வாங்கியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டெஸ்ட்டெல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அண்ட் கோச்சிங் வந்து எஃபெக்டிவாக இருக்காங்கிறத ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் சேரும்போது அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.